மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். விளையாட்டுத் துறையில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சுரங்கத்தில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 88 தொழிலாளர்கள் படுகாயம். தமிழகத்தில் வரும் ஜனவரி 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர்ந்து 3வது நாளாக குறைந்தது தங்கம் விலை. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 20ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் வரும் ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி குழு அளித்த இறுதி அறிக்கை குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டுத் துறையில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 16 மாவட்டங்களை சேர்ந்த 6000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு 30 வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத் துறையில் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இதற்கு அரசு மற்றும் காரணமல்ல, அனைத்து விளையாட்டு மாணவர்களும் காரணமாக இருப்பதாக கூறினார். மேலும் கடந்த ஆண்டு 100 வீரர்களுக்கு விளையாட்டுத்துறை இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெற்றி பயணம் தொடர்ந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றென்றும் உங்களுக்கு விளையாட்டுகளுக்கு துணையாக இருப்பார்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சுரங்கப்பாதையில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 88 தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பிபில்கோட்டி நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நீர்மின் திட்டத்தின் மூலம் 444 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்து 111 மெகாவாட் மின்சார உற்பத்தியை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு இரவு பணிக்காக தொழிலாளர்கள் ஒரு ரயிலில் சுரங்கத்திற்குள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே அதே வழித்தடத்தில் கட்டுமான பொருட்களை இறக்கிவிட்டு ஒரு ரயில் வந்து கொண்டிருந்தது. 2 ரயில்களும் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 88 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். இதில் 70 தொழிலாளர்களுக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து எலும்பு முறிவு ஏற்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஜனவரி 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் ஜனவரி 2 மற்றும் 3 தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 3வது நாளாக தங்கத்தின் விலை குறைந்து காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 12,550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,58,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 2026 புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் 2700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். வரும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் விபத்தில்லாமலும் கொண்டாடும் வகையில் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று மற்றும் நாளை 2500 காவலர்கள் மற்றும் 260 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 2760 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் விபத்துகளை தடுக்கவும் முக்கிய சாலைகளான GST சாலை, OMR, ECR, ரேடியல் ரோடு மற்றும் வெளிவட்ட சாலையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 36 சாலை பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் 60 வாகன சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பைக் ரேஸ் மற்றும் அதிவேகமாக செல்பவர்களை கண்காணிக்க 5 பிரத்யேக வாகன தணிக்கை குழுக்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பனையூர், கோவளம் உள்ளிட்ட கடற்கரையில் பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. நீதிமன்ற தீர்ப்பை அரசு மதிக்க வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கோவிலில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்பம் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கடவுளிடம் விளையாடுபவர்கள் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என கூறினார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என கூறிய அவர் அதற்காக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பக்தர்கள் முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் RSS 100 ஆண்டுகளை கடந்து மக்கள் சேவையில் மகத்தான சேவையை செய்யும் அமைப்பு எனவும் இப்படி சேவை செய்யும் அமைப்பை வேறு யாரும் கண்ணால் காட்ட முடியாது எனவும் தெரிவித்தார். எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? நம்மளுடைய இறை நம்பிக்கை. ஒவ்வொருவரும் நம்மளுடைய குலம் சார்ந்த கோயில்கள் இருக்கிற அந்த கோயில்கள் சார்ந்து நம்ம கோயில்கள் வழிபட்டு கொண்டிருப்பது காலங்காலமாக நம்ம ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தெய்வங்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக திருமாவளவன் போராட்டம் பண்ணும்போது அவருக்கு கிரீடமும் வேலும் கொடுக்கப்பட்டது. தேர்தல் வர்றதுனால இது போற நாடகமா? இங்க எதிராக போராட்டம் நடத்துறாரு. அப்ப அதுல வேலை கொடுக்குறாருன்னா அது அவரே சொல்லி வச்சுதானே கொடுக்கறதா இருக்கும். அதனால இந்த திருப்பரங்குன்றம் முருகன் 6 படை முருகர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நடக்கின்ற அட்டூழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்தினுடைய அட்டூழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நேரமும் குறித்து விட்டது. இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. நன்றி அண்ணா. அன்புமணி தற்பொழுது அதிமுகவின் B டீமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வள்ளல் பச்சையப்பன் தெருப்பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மூத்த முன்னோர்களுக்கு பொற்கிழி வழங்குதல், திருநங்கைகளுக்கு 1 மாதங்களுக்கு தேவையான அரிசியுடன் கூடிய மளிகை பொருட்கள் வழங்குதல் மற்றும் தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நடிகர் விஜய் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில்லை, சினிமாவில் செய்யும் ரவுடிசத்தை இளைஞர்களுக்குள் புகுத்தி விடுகிறார் என விமர்சித்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா காலத்தில் அதிமுக ஆட்சியில்தான் போதை பழக்கம் அதிகரித்தது, அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டனர் எனவும், அவர்கள் விட்டு சென்ற இந்த பிரச்சனையை திமுக அரசு தற்பொழுது களை எடுத்தும் தடுத்தும் வருகிறது எனவும் கூறினார். அப்போ நடவடிக்கை அதிமுக ஆட்சியில் இது போன்ற நடவடிக்கைகள் காவல் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் அவர்கள் திறந்து விட்டதை பழக்கத்துக்கு கொண்டு சென்றதை நாங்கள் இப்போது மாற்றத்தினால் அவர்களை விளையாட்டு இளைஞரெல்லாம் கெடக்கூடாது. விளையாட்டுத்துறையிலே அந்த அமைச்சர் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்று கிராமந்தோறும் விளையாட்டை ஊக்குவிக்கிறார்கள்.
கிராம கலாச்சார சீர்வை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே கலாச்சாரமும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழுடைய உணர்வையும் வீர விளையாட்டையும் இன்றையும் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று துணை அமைச்சராக பொறுப்பேற்று கிராமத்துள் நல்வழிப்படுத்துகின்ற இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆட்சி திமுக அரசு இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரசும் வலிமையாக இருக்கிறது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுகவும் வலிமையாகி இருக்கிறது, காங்கிரசும் வலிமையாகி இருக்கிறது, எனவே நாம் கவலைப்பட தேவையில்லை என கூறினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட தலைவருமான ராமசுப்புராம், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் சிவந்தி நடராஜன், நகர தலைவர் அரங்குலவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பாகநிலை முகவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு அனைத்திலும் தோற்றுவிட்டது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் சாடியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை ரோடு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இருந்துதான் பல்வேறு இடங்களுக்கு போதைப் பொருள் செல்கிறது என குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தி பெயரில் செயல்படுத்தப்பட்டு வந்த தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மாற்றியிருப்பது வெறுப்பு அரசியல்தான் என கூறிய அவர், பாஜக அரசு அனைத்திலும் தோற்று போய் விட்டது என தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு நல்லிணக்க நாடு, அதை ஒருபோதும் சீர்குலைக்க முடியாது எனவும் மீண்டும் திமுக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் எனவும் கூறினார். ஆனால் இந்தியாவிலேயே போதைப் பொருள் எங்கிருந்து செல்கிறது என்று சொன்னால் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலிருந்து தான் செல்கிறது. முதலில் தங்களுக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வாறு செல்லாமல் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாடு கடந்த போதைப் பொருள் இந்தியாவிற்குள் வருகிறது என்றால் அதற்கு பொறுப்பு மாநில அரசுகள் அல்ல, ஒன்றிய அரசு. எனவே நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உள்ளே வேலி ஆட்டம் என்றது மங்காத்தா ஆடுற ஆட்டம். அது அரசியலில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்க்க நினைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. எந்த ஆட்டம் ஆடினாலும் அதற்குரிய திடல் தமிழகம் அல்ல. தமிழகம் பண்பாட்டு திடல், நல்லிணக்க திடல். பீகார் போன்ற திடல் அல்ல இந்த திடல். திருப்பூரில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பூட்டிய வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் 15 வேலம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணன் என்பவருக்கு கடந்த 1994ஆம் ஆண்டு அரசு சார்பில் 1 சென்ட் பட்டா நிலம் வழங்கப்பட்டது. இந்நிலத்தில் கட்டிடம் கட்டப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் நேருபவன் என்ற அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அலுவலகம் இயங்கி வரக்கூடிய இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சீல் வைக்க முற்பட்டனர். அப்போது காங்கிரஸ் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கால அவகாசம் வேண்டி கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் அதிகாரிகள் அனுமதி கொடுக்காததால் காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். பின்னர் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பல்லடம் அடுத்த பொங்கலூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் புறநகர் வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் சண்முக சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதிமுக மாநில அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான நிதி அளிப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளும் நடைப்பயணத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சமத்துவ நடைப்பயணத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும், பொங்கல் பரிசு தொகுப்பில் விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 தேங்காய்கள் வழங்க வேண்டும், வாவிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கறி தொட்டி ஆலைகளால் தொற்று நோய் பரவுவதாக கூறப்படும் நிலையில் ஆலையின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் புத்தரசல் மணி, மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்செல்வன், மாவட்ட துணை செயலாளர் பழனிசாமி, மாவட்ட பொருளாளர் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் கூட்டுறவு வார விழாக்களில் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டுறவு வார விழாக்களில் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் வனத்துறையினர் பொய் வழக்குகளை ரத்து செய்யவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக கூட்டுறவு வார விழாக்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்றும் வரும் ஆண்டுகளில் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் பேர்ணாம்பட்டு அருகே விவசாயிகள் மீது தொடரப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உத்தரவிட்டும் வனத்துறை இதுவரை அந்த வழக்குகளை ரத்து செய்யவில்லை என வேதனை தெரிவித்தனர். இதேபோல் ஆறுகளில் கழிவுகள் கலந்து நீர் மாசடைவதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காட்டமாக தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதின் வீடு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உக்ரைன் மீது ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் என்னிடம் தொலைபேசியில் பேசினார். அப்போது அவரது வீடு மீது தாக்குதல் நடந்ததாக கூறினார். இதனால் நான் மிகவும் கோபம் அடைந்தேன் என கூறியுள்ளார். ஒரு நாட்டின் தலைவரின் வசிப்பிடத்தை தாக்குவது தவறு என கூறியுள்ள அவர், இருப்பினும் சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை மீறி தாக்குதல் நடந்திருந்தால் அது மிகவும் மோசமான விஷயம் என தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு சில மிகவும் சிக்கலான பிரச்சனைகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். விளையாட்டுத் துறையில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சுரங்கத்தில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 88 தொழிலாளர்கள் படுகாயம். தமிழகத்தில் வரும் ஜனவரி 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர்ந்து 3வது நாளாக குறைந்தது தங்கம் விலை. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,400 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.